guys, Assalamu alaikum. Welcome back to my channel. ஸோ இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ப்ரொடக்டிவ் மார்னிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ண போகிறது. ஏர்லி மார்னிங் ஒர்க்கப் பண்ணி சுபஹ் தொழுது குர்ஆன் ஓதி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்கோடு தான் இந்த டேயே ஸ்டார்ட் ஆகினது. மார்னிங் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லி மீ டைம்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் சின்ன சின்ன வேலையோட ஒரு காமான மார்னிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ லைஃப்பில் எப்போயுமே ஒவ்வொரு நாட்களுமே ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங் தான். நாங்கள் ஒவ்வொரு நாட்களுமே கடந்து போகக்குள்ள நேற்று மாதிரி இன்றைக்கு கேட்காது, இன்றைக்கு மாதிரி நாளே கேட்காது. அதனால் ஒவ்வொரு நாளுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த டே ஃபுல்லாக ஒரு ப்ரொடக்டிவ் டேயாக ஒரு எனர்ஜியோட சோம்பேறி இல்லாமல் சந்தோஷமாக நைட் வரைக்கும் போகணும்னு சொன்னாக்கா அந்த டே எப்படி ஸ்டார்ட் ஆகிறோ அதே மாதிரி தான் நைட் வரைக்குமே போகும். ஸோ இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறேன்னு தெரியும். பட் பர்ஸ்னலாக நான் ஃபீல் பண்ணக்கூடிய ஒன்று தான். மார்னிங் எப்படி ஸ்டார்ட் ஆகிறோ அந்த டே நைட் வரைக்குமே அதே மாதிரி தான் இருக்கும். மார்னிங் ரொம்ப சோம்பேறியாக ஸ்டார்ட் ஆகினா நைட் வரைக்குமே அதே மாதிரி தான் இருக்கும். சோம்பேறியாக தூக்கத்தோடு எந்த வேலையும் செய்யறது தோணாது, இந்த மாதிரி தான் போகிறது. அது இல்லாமல் மார்னிங் ரொம்ப எனர்ஜியாக ஸ்டார்ட் ஆகிட்டேனாக்கா அந்த டே எப்படி எனர்ஜி ஆகிறேன்டே தெரியாது. ஒவ்வொரு விஷயமா செய்யக்கொள்ளையாகட்டும் நைட் வரைக்குமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி ஒன்று வந்துடும், ஒரு ஹாப்பினஸ் ஒன்று வந்துடும். அந்த டே என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு நாட்களுமே அந்த டே எப்படின்னு கேட்டேனாக்கா எவ்வளோ ஏழுமோ அவ்வளோக்கு முடிஞ்ச அளவு ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறது தான். நான் ஒரு ப்ரொடக்டிவ் மார்னிங்காக ஸ்டார்ட் பண்ணி என் டே ஸ்டார்ட் பண்ணணும், பிளெஸ்ஸிங்காக ஆகிக்கணும், ஹாப்பியாக ஆகிக்கணும்னு சொல்லி எப்பயுமே நான் திங்க் பண்ணுறது. ஸோ மார்னிங் எழுமின கையோடைய ஃபஸ்ட் வேலையாக போய்ட்டு சுபகத்தான் தொழுதுட்டு குர்ஆன் ஓதிட்டு கொஞ்ச நேரம் திக்ர் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கே வாரது. ஒரு கிளாஸ் தண்ணியும் குடித்ததுக்கு பிறகு இப்போ எல்லாம் மார்னிங் எப்படின்னு கேட்டேனாக்கா ஹெல்த்தியாக ஏதாவது குடிக்கணும், ஹெல்த்தியாக அந்த டே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி எப்பயுமே ஒரே மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் குடிக்கிறது. இது நச்சீரகம், அதோடைய பெருஞ்சீரகம், உளுவா இதெல்லாம் சேர்த்து பாயில் பண்ணி அதை தண்ணியை குடிக்கிறேன். ஒரு சில நேரம் கியூமின் சீடை மட்டும் போட்டு பாயில் பண்ணி குடிக்கிறேன். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி குடிக்கிறேன். எந்த மாதிரி குடிச்சிருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறத விட நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள். கூகுள் அடிச்சுட்டாலே அதோட பெனிஃபிட்ஸ், யூடியூப்பில் கூட அடிச்சுட்டாலே அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறையவே வர. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஹெல்த்தியாக ஏதாவது குடிக்கணும்னு சொன்னாக்கா மார்னிங் இந்த டீ காஃபி இது குடிக்காமல் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பாயில் ஆகினதுக்கு பிறகு ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. ஜஸ்ட்டு நாங்கள் இந்த க்ரீன் டீ ப்ளெயின் டீ இந்த மாதிரி குடிக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் ஒன்று தான் இருக்கும். ஸோ நல்லா இருக்கும் மார்னிங் இந்த மாதிரி டேயை ஸ்டார்ட் பண்ணுறது. அதோடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக்கையும் பாயில் பண்ண வச்சுட்டு அதில் ஸ்வீட் கோனையும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சலாட் ஒன்று செய்யோம்னு சொல்லி ஸ்வீட் கோனை தான் பாயில் பண்ணதுக்கு வச்சுட்டு போகும்னு சொல்லியே எடுத்தது. ஸோ இந்த ஸ்வீட் கோன் இப்போ ஒரு 4 to 5 months இருக்கும். நான் கொண்டு வந்ததோடைய ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதை அப்படியே டீப் ஃப்ரீசரு போட்டுருவேன். இந்த மாதிரி தான் ஒரு சில ஃபுட்ஸ் வெஜிடபிளை பொறுத்தவரை எதை ஸ்டோர் பண்ணலுமோ அதுகளையெல்லாம் மோஸ்ட்லி அந்த சீசனில் கிடைக்கிற சுட்டியும் ஃபுல்லாக எடுத்து அதை க்ளீன் பண்ணி கழுவி அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் போகும் வரைக்குமே கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகும் வரைக்குமே கிச்சன் டவலில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் போட்டுருவேன். இந்த மாதிரி வச்சேனாக்கா ஒரு 3 to 4 months 6 months வரைக்குமே ஃப்ரீசரில் வச்சா ஒன்றுமே ஆறலை, அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ
இப்போ எல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படின்னு கேட்டேனாக்கா, முன்னாடி மாதிரி அது இதுன்னு இல்லாமல் ஏதாவது ஹெல்த்தியாக தின்னணும், செய்யறதுக்கும் சிம்பிளாக ஈக்கணும், ரொம்ப ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடணும், ஹெல்த்தியாகவும் ஈக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் தான் இப்போ எல்லாம் சூஸ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கு வந்து சலட் செய்யத்தான் எடுத்தது. சலட் வந்து எக்கெல்லாம் போட்டு செய்யக்கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்வீட் கோன் வந்து அந்த ஸ்வீட்டோடு சேர்ந்து வரக்கல. ஸோ எக்கும் வந்து நல்லா பாயில் ஆகியிருந்து, அதோடைய ஸ்வீட் கோனும் பாயில் ஆகியிருந்து, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு, இந்த வெஜிடபிளை வந்து முன்னாடி நாள் நைட் எடுத்து வந்து ஹாபி, அதுக்கப்புறம் நான் அப்படியே நைட் வச்சுட்டு சரித்தா மார்னிங்கை வந்து இதை க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம்னு சொல்லி அப்படியே வச்சதான் மார்னிங் வந்து கிச்சனுக்கு வரக்கொள்ளையே வந்து சிரிச்சு கொண்டு பார்த்துக்கொண்டிக்கு இதுதான் என்னை வந்து பாக்ஸில் எடுத்து போடலையான்னு சொல்லி. ஸோ அதோடைய தான் சரித்தா இந்த வேலையை செஞ்சிடுவோம்னு சொல்லி மார்னிங்கோடைய வந்து இதுகளை தான் எடுத்து வைப்போம்னு சொல்லி அதுகளை தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கன்னு தெரியா. நானெல்லாம் எப்படின்னு கேட்டேனாக்கா, நைட் தூங்கக்குள்ளே வந்து கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து படுக்கிறது. அப்படி தூங்கினா மட்டும்தான் எனக்கு தூக்கம் போகும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா தூக்கத்தில் எல்லாம் நைட்டு வந்து கிச்சனில் இருக்கிற அந்த வெசில்ஸ் எல்லாம் தான் ஞாபகம் வரும். மார்னிங் அந்த வேலைக்கு இந்த வேலைக்குன்னு சொல்லி அதே யோசனையில் தான் தூங்கி படியுது. அதனால் எவ்வளோ லேட்டாக இருந்திருந்தாலும், எவ்வளோ டயர்டாக இருந்திருந்தாலும், எதுவாக இருந்திருந்தாலும் பரவாயில்லை, கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மார்னிங் கிச்சனுக்கு போக்குள்ள வந்து சிங்கில் கொஞ்சமே தண்ணி ஈக்காது. அந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். கொஞ்சமே வந்து என்ன சொல்ல, ஏதாவது ஒன்று சரி வைக்கிறல, ஒரு கிளாஸ் ஆளும் வந்து வைக்கிறல, ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து தூங்கவே போகிறது. ஸோ ஐ திங்க் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கும். நான் இந்த கேட்டகரியில் வாரது தான். ஒரு சில நேரம் லேட் நைட் வந்து எங்கே சரி வெளியில் போய்த்துட்டு வந்தேனாக்கா ஹபி சொல்கிற, இப்போ வந்து 3 o'clock தானே, இதெல்லாம் வைங்க, நீங்கள் மார்னிங் எழுப்பி கழுவிக்கோங்கன்னு சொல்லி, இல்லைன்னு சொல்லிவிட்டு நைட்டோட நைட் வந்து ஃபுல்லாக வந்து திண்டத்தை வந்து கழுவி வச்சு போகிறது தான் கிச்சனுக்குலேருந்து போகிறது நான் தூங்கிறதுக்கு. அப்படி தூங்க போனால் மட்டும்தான் எனக்கு தூக்கம் வர்றது. ஒரு விஷயம் வந்து க்ளீன் பண்ணி வச்சேனாக்கா அந்த டே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும், மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் தூங்கிக்கொள்ள. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு கேட்டேனாக்கா, ஸோ இந்த கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்தவரை மோஸ்ட்டாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான் இந்த கொக்ரோச். ஒரு சிலர் ஹோமுக்கு போகக்குள்ளே வந்து அந்த என்ட்ரன்ஸ் ஆகக்குள்ளே வந்து அந்த கொக்ரோச் ஸ்மெல் நல்லாவே வரும். சிலவங்க வந்து கிச்சனில் மட்டுமல்ல, வீட்டில் ஃபுல்லாகவே அங்கே இங்கேன்னு சொல்லி பார்க்குற இடமெல்லாம் கொக்ரோச்சாக தான் இருக்கும். அதுக்கு மெயின் ரீசனே வந்து என்னென்னு கேட்டேனாக்கா, இந்த நைட்டுக்கு வந்து தூங்க சில வந்து திண்டதுகளை வந்து அப்படியே சிங்க்லேயே வைக்கிற அதுகளால் தான் மெயினாக வாரது இந்த கொக்ரோச். அது வந்து வராமல் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னால் மட்டும்தான் இந்த கிச்சனை வந்து நைட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கணும். அதனால தான் நான் வந்து என்ன நடந்தனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்குறேன். ஒன்று வந்துட்டால் போதும். கொக்ரோச் வந்து மற்றது மாதிரி இல்லை, ஒன்று வாரது தான் கஷ்டம். வந்துட்டேனாக்கா அதுக்கப்புறம் எப்படி கூடுறேன்னு இல்லை, காண்ற இடமெல்லாம் கொக்ரோச்சாக தான் இருக்கும். முன்னாடியெல்லாம் இதுக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன், எப்படி தான் இல்லாமல் ஆக்குறேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக அந்த இந்த பவுட்ருன்னு சொல்லி நிறைய பவுடர் கடையிலேருந்து வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் என் ஃப்ரெண்ட் வந்து என்னமோ ஒன்று சொன்னான். இப்போ ஒரு என்ன சொல்ல, ஒரு 3 to 4 இயர்ஸுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டார்ட்லேயும் ஒரு 3 month மட்டும் 3 month 4 month மட்டும் இந்த கொக்ரோச்ட இந்த ப்ராப்ளம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொக்ரோச் இல்லாமல் போனது இன்று வரைக்குமே மாஷால்லான்னு சொல்லி ஒரு கொக்ரோச் சரி காணும். நைட்டு வந்து எப்படின்னு கேட்டேனாக்கா, கொக்ரோச் வந்து மெயினாக வாரதே வந்து நைட்டு வந்து கிச்சனில் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சடனாக கிச்சனுக்கு போய்த்து லைட்டை போட்டால் விளங்கும் எவ்வளவு நிறைய கொக்ரோச் இதெல்லாம் எங்கே இருந்தேன்னு சொல்லி. குயிக்காகவே போய்த்து அது வந்து ஒளிஞ்சுக்கொள்ளும், எங்கெங்கே போகிறேன்னு தெரியும், மூலையெல்லாம் போய்த்து ஒளிஞ்சுக்கொள்ளியும். இப்போல்லாம் எப்படின்னு கேட்டேனாக்கா, ஆசை காலம் காணத்துக்கு ஒரு கொக்ரோச் இல்லை. அது வந்து மெயின் விஷயமே வந்து இந்த க்ளீனிங் தான். நைட்டு வந்து தூங்க சில வந்து திண்டதெல்லாம் அப்படியே வச்சுட்டு தூங்குறது தானே, அதால் தான் இந்த கொக்ரோச் வந்து வரத்துக்கு ரீசன். ஸோ பேசியே அப்படியே வெஜிடபிள்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு கிச்சனில் ஜஸ்ட்டு நார்மலாக வைக்கிறது வந்து பொட்டேட்டோ, வெங்காயம், கார்லிக் இந்த ஐட்டமெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நார்மலாக தான் வைக்கிறது. அதெல்லாம் ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். அது இல்லாமல் மற்ற ஐட்டமெல்லாம் ஃப்ரிட்ஜில் போட்டால் மட்டும்தான் ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். இல்லைன்னா வாடத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடியே, அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அப்படியே அசடாத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடியே. இந்த லெமன் எல்லாம் எப்படின்னு கேட்டேனாக்கா, முன்னாடி வந்து ஜஸ்ட்டு நார்மலாக தான் வச்சு கொண்டது, அது ஒரு 1 week போகிறோமில்ல அப்படியே வாடத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடியே. இது மாதிரி ஃப்ரிட்ஜில் போட்டேனாக்கா ஒரு புக்ஸில் போட்டு ஒரு 2 weeks 3 weeks வரைக்குமே அப்படியே ஃப்ரெஷ்னஸ் அப்படியே ஈக்கும். ஸோ எது செல்லியன்னு
என்னென்னு சொல்லி உங்களை எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த செடிக்கு வந்து இப்போ ஒரு 5 மந்த் இல்லைன்னா 6 மந்த் வரையும் இருக்கும். நீங்கள் நம்புகிறா நான் சொல்கிறத, பட் நம்பி தாகணும் நான் சொல்கிறேன் ஸ்டோரி ஆகிட. இப்போ கொஞ்சம் நாளைக்கு ஹபி கிட்ட வந்து சில்லி வாங்கிக்கொண்டு வாங்கன்னு சொன்னேன். நான் தான் எப்பயுமே போகிறது வீக்கெண்ட் ஆகினா சூப்பர் மார்க்கெட்டுக்கு. பட் அந்த டைம் சில்லி முடிஞ்சு ஏதோ உண்டு. அப்போ சில்லி வாங்கிக்கொண்டு வர சொல்லுறதும் ஆஃபர் லீக்கும் வந்து 3 கிலோவோ 2 கிலோவோ சரியாக ஞாபகமே அந்த ஜிப்லாக் பேக் ஃபுல்லாகவே இருந்து அது ஒன்றால் வந்து சில்லி வாங்கிக்கொண்டு வந்து இந்த சில்லியெல்லாம் வச்சு நான் என்ன செய்யன்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு இதை வெளியில் வச்சிருந்தாலும் ஃபுல்லாகவே வந்து அசடாய் போய்த்திரியே காஞ்சடியை ஃப்ரிட்ஜில் நார்மலாக போட்டனாலும் 2 வீக்ஸ் வரையும் வரும். அதுக்கு மேலே வைக்கல ஃபுல்லாகவே அசடாதுக்கு ஸ்டார்ட் ஆகிடியே. சரித்தான்னு சொல்லி நைட்டோட நைட்டே வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணேன். அந்த நெட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணினேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் பரவாயில்லை இவ்வளோ நிறைய கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு சரிதான் சொல்லி நைட்டோட நைட்டே க்ளீன் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபுல்லாகவே கழுவினேன். நல்லா கழுவி எடுத்து ஒரு கிச்சன் டவலில் வந்து போட்டு நைட் அப்படியே வச்சுட்டேன். மார்னிங் வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே ட்ரை ஆகினதுக்கு பிறகு ஜிப்லாக் பேக்கில் போட்டு அப்படியே ஃப்ரீசரில் போட்டு அதுதான் இப்போ ஒரு 5 to 6 மந்த் ஆகும். ஸோ இன்று வரைக்குமே நான் வந்து சில்லி என்ன வாங்குறதே இல்லை. ஒரு சில நேரம் ஹபி மட்டும் பேத்திங்க ஹோம் பக்கத்துலேயே வந்து ஒரு கிரத்தை உண்டிக்கு நான் இதுக்கு முன்னாடியே செல்லிக்கு அதில் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த வெஜிடபிள் ஃபுட்ஸ் எல்லாம் வாங்குகிறேன். அதில் இல்லாதான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது. அதில் வந்து ஒரு சில நேரம் வந்து இந்த சில்லி எடுத்துக்கொண்டு வர அது கொஞ்சமாக தான் எடுத்துன்னு வரது. அதை வந்து ஜஸ்ட்டு நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிடியேன். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கி இந்த டீப் ஃப்ரீசரில் போட்ட சில்லியை தான் இன்று வரைக்குமே யூஸ் பண்ணி கொண்டிக்கி. அது முடியறதே இல்லை, அவ்வளவு நிறைய கொண்டு வந்திருக்கு. ஸோ ஒரு விதத்தில் பார்க்க சொல்ல அந்தந்த சீசனுக்கு வாரதில் வந்து ஆஃபரில் போடிய ஒவ்வொரு சீசனில் வந்து எது வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறோ அதில் வந்து இங்கே எல்லா இடத்துலையுமே ஆஃபரில் தான் போட்டிருக்கும். அந்த டைமில் வந்து இந்த ஸ்டோர் பண்ண வேண்டிய விஷயங்களை எடுத்து இந்த மாதிரி ஃப்ரீசரில் போட்டு வச்சேனாக்கா அது வந்து ஆஃபர் இல்லாத டைமில் ப்ரைஸ் நல்லா கூடுதல் ஆகிடி, ஆஃபர் இல்லாத டைமில் டிமாண்டும் ஆகிடி. அந்த டைமில் எடுத்து யூஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்வீட் கார்னும் சேம் அதே மாதிரி தான். எவ்வளோ நாள் அந்த சீசன் வந்த நேரம் எடுத்து நான் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி போட்டது இன்று வரைக்குமே அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே ஈக்கி. ஸோ இந்த மாதிரி சலட் செய்யக்கொள்ள அது இல்லாமல் சூப் செய்யக்கொள்ளையில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈக்கி. வெளியில் போய்த்து வாங்கணும் ஸ்வீட் கார்ன் எங்கெங்கே ஈக்கணும்னு சொல்லி தேடணும் அந்த மாதிரி எதுவுமே கஷ்டம் இல்லை. எடுத்தாச்சு அதை வந்து பாயில் பண்ணியாச்சு போட்டு மிக்ஸ் பண்ணிடியே. ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை. ஸோ கம்மிங் பேக் டு த விலாக். பேசியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சலடும் செஞ்சுட்டு ரொம்ப சிம்பிளான சலட். எக் வந்து பாயில் பண்ணி கட் பண்ணி போட்டேன். கியூக்கம்பர், கேரட், ஸ்வீட் கார்ன் அதோட வந்து கிரேப்ஸிக்கும் அது போட்டேன். ஃபுட்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி தின்னக்குள்ள வந்து அந்த ஸ்வீட்டோடு சேர்ந்து வரக்குள்ள டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சலட்டை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள் தான். என்னென்ன ஈக்கோ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணாலே கொஞ்சம் பெப்பர் பவுடரும் அதோடைய உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணாலே சலட் வந்து ரெடி ஆகிடும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தின்னனாலும் நல்ல ஃபீலிங் ஆகிக்கும். லன்ச் வரைக்குமே வந்து அந்த லன்ச் டைம் வரைக்குமே கொஞ்சமே பசி வராது. நைட் டின்னருக்கும் சேம் அதே மாதிரி தான். ஒரு சில நேரம் நைட் டின்னருக்கு கூட நான் இந்த மாதிரி செஞ்சு தின்னியேன். ஸோ மார்னிங் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லி தான் இந்த மாதிரி வந்து இப்போலாம் இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக செஞ்சு கொண்டு தான் தின்னியது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டையும் திண்டு முடிஞ்சதுக்கு பிறகு வந்து தான் ஞாபகம் வந்து ட்ரெஸ் இருந்தேன் மெஷினில் போடுவோம்னு சொல்லி அதையும் எடுத்துக்கும் வந்து மெஷினில் போட்டு அந்த டே அப்படியே தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கப்புறம் வீடை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லன்ச் குக் பண்ணி கிச்சனுக்கு போகிற வேலை தான். ஸோ ஹோப் இந்த விலாக் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக எழுந்திருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you for watching my video. Don't forget to subscribe and click the button also to get new update. Inshallah, see you soon in my next new video. Until then, take care. Bye bye.